சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இது உனக்கான ரகசியமான செய்தி. இதனை நீ தனிமையில் கேட்டால் மட்டும்தானே அது ரகசியம் காக்க முடியும். அதனால் இன்று உன் அப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகளை நீ தனிமையில், உனக்கு ஒரு சொந்தமான விஷயம் இன்னொருவருக்கு சொந்தமாக போகின்றது. அப்படியென்றால் இது என்ன விஷயம் என்று நீ தனிமையில் தானே கேட்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய விஷயம் ஒன்று இன்னொருவருக்கு சொந்தமாக போகிறது என்றால் நிச்சயமாக அதனை நாம் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏற்கனவே இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை தொலைத்திருக்கின்றோம், பல விஷயங்களை இழந்திருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இனியும் எந்த விஷயத்தையும் இழந்துவிடக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்கின்றோம் அல்லவா? இந்த நிலையில், இந்த சூழ்நிலையில் உனக்கு கிடைத்தது எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ளும் நேரம் உன்னை சுற்றி இந்த அப்பா உன் முன்னால் நின்று உனக்கான அத்தனையும் சரியாக உன் கைகளில் தர வேண்டிய நேரம். நான் எந்த இடத்திலும் உன்னை எந்த நிலையிலும் விட்டு விடுவது கிடையாது. அப்பா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது உன்னை விட்டு செல்வதும் அந்த நேரத்தில் நீ கலங்கி தவிக்க கூடாதல்லவா? நம் தெய்வத்திற்கு இதுவெல்லாம் தெரியாமலா இருந்திருக்கும் இப்படி ஒரு விஷயம் நம்மை விட்டு செல்ல போகிறது என்று? அப்படியானால் அதை நாம் தெய்வம் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு உணர்த்தி இருக்கலாமே, ஏதாவது ஒரு ரூபத்தில் அதை என்னவென்று நமக்கு சொல்லி இருக்கலாமே. அப்பொழுதாவது நாம் சுதாரித்து கொண்டு இவை நம்மை விட்டு செல்லாமல் காத்திருப்போமே. என் குழந்தையே, நீ யோசிக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக எல்லாவற்றையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால்தான் உன் அப்பா முன்கூட்டியே உனக்கு அதனை சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, பொதுவாகவே நம்மை விட்டு ஒரு விஷயம் சென்றது என்றால் அதுவும் நம்முடையது. இன்னொருவருக்கு செல்கிறது என்றால் அதை பார்த்து கைகொட்டி சிரிக்க ஒரு கூட்டமே அங்கு காத்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் பார்த்து ரசிக்க ஒரு கூட்டம் அங்கே இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. நம்மை விட்டு பிரிந்து செல்ல போவது என்னவென்று தெரிந்தால் நாம் அதனை நிச்சயமாக காத்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இதையெல்லாம் நிச்சயமாக புரிந்து தயாராக இருந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் கலங்கி நின்றதை நான் அறிவேன். இதை பற்றி நினைத்து நினைத்து நீ தவிப்பதையும் நான் அறிவேன். அது என்னவென்று நான் உனக்கு சொல்வதற்கு முன்பாக என் குழந்தையே, ஒன்று தெளிவுபடுத்தி, எந்த ஒரு விஷயமும் உன் கையை மீறி சென்று விட்டது என்றால் அதற்காக நீ கலங்கக்கூடாது. அது வேண்டுமென்று அடம் பிடித்ததனால் உனக்கு இங்கு எதுவும் நடக்கப் போவதும் இல்லை. உனக்கு கிடைப்பதனால் எந்த சந்தோஷமும் இங்கு நிலைப்பதும் இல்லை. அதனால் இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சரியாக கொடுக்கும். அதுபோல சரியாக உன் முன்னெடுக்கும் எதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்டு நம்முடைய இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் காலகட்டம் இது. அத்தனையிலும் நீ விரும்பியதை எல்லாம் நிறைவாக பெறக்கூடிய நேரம் என்பதனை மறந்து விடாதே. இந்த அப்பா நான் முன் நின்று ஒரு விஷயத்தை உனக்கு செய்யும்பொழுது இதையெல்லாம் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களினாலும் நீ எதையும் நினைத்து கலங்கி தவிர்க்கக்கூடாது. உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம், உன்னை சுற்றிலும் நான் தொடர்கின்ற இந்த நேரம், என் குழந்தை, நீ எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய சந்தர்ப்பங்களை தொலைத்து விடக்கூடாது. என்றுமே நான் இருக்கும் பொழுது உன்னை விட்டு செல்கின்ற ஒரு விஷயத்தை நான் முடிந்தவரை தடுத்து நிறுத்தி அதை உனக்கானதாக்கத்தான் முயற்சி செய்வேன். ஆனால் இந்த விஷயத்தை நான் தடுத்து நிறுத்த விரும்பவில்லை. இது உனக்கு வேண்டாம். இது உன்னை விட்டு செல்வதுதான் நல்லது. அதிலும் குறிப்பாக யாரும் சென்று சேரப் போகிறதோ அவர்களுக்கு இது சென்று சேர வேண்டியது மிகவும் நல்லது. அதனால் நீ எதற்காகவும் வருந்தாதே. எந்த இடத்திலும் எந்த சூழலிலும் கண்டு என் குழந்தையை, உன்னை சுற்றிலும் நான் உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அதிலிருந்து உனக்கு மிகச் சரியான தெளிவு கிடைக்க வேண்டும். அதிலிருந்து உனக்கு மிக சரியான புரிதலும் கிடைக்க வேண்டும். இல்லையென்றால் என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் பெறுவதும் சரியில்லை, உனக்கு நிலைப்பதும் சரியில்லை, உன்னை விட்டு செல்வதும் சரியில்லை என்ற ஒரு மனநிலைக்கு நீ வந்து விடுவாய். அதனால் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு செல்கின்ற இந்த விஷயத்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டாய். ஆனால் நீயே அதே வழியில் அனுப்பி வைப்பாய். சென்று சேர்க்கின்றவர்களை நல்லபடியாக சென்று சேர வைப்பாய். சாயப்பாவினுடைய அன்பு எந்த இடத்திலும் உன்னை விட்டு விலகாது. ஒரு அன்பு, நான் ஒவ்வொரு சூழலிலும் உனக்கு விரும்பியதை கொடுக்க நினைக்கின்ற நேரம், நீ அந்த இடத்தில் என்ன வேண்டும் என்றாலும் அதனை மிக சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அன்பு உன்னை பற்றி நீயே கவலைப்படாத நேரத்திலும் கூட நான் உனக்காக எப்பொழுதும் கவலைப்படுவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக உன் அப்பா எந்த இடத்திலும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
இப்படிப்பட்ட விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சரியாக புரிந்து கொள்ளும் பொருட்டு இந்த நிலையிலும் எல்லாம் என் குழந்தை எதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை பொறுத்து உனக்கு எல்லாமே நிறைவாக கிடைப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு எல்லாமே நிறைவாக கிடைப்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். கலங்கி விடாதே. எதையெல்லாம் என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ உணர நினைக்கின்றாயோ அவை அத்தனையும் நீ என்றும் என்றென்றும் நிறைவாக பெற்றுக்கொண்டு உன்னுடையதை எல்லாம் நீ உனதாக்கி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ முழுமையாக கேட்டு தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக கலங்க மாட்டாய், வருந்த மாட்டாய். அப்பா சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் என்ன, எத்தனை உண்மையானது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி என்ன நடந்தாலும் அந்த இடத்திலிருந்து என் குழந்தை நீ ஒருபோதும் தவித்து விட மாட்டாய். என்னுடைய பெயர் அதாவது நான் உன்னோடு வருவது உனக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய புரிதலை கொடுப்பதாக. உன்னோடு நான் வருவது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான நம்பிக்கையை கொடுப்பதற்கான. இனி எந்த கவலைகளும் உனக்கு வேண்டாம், எந்த சோதனைகளும் உனக்கு வேண்டாம். சாயப்பா சொல்லக்கூடிய விஷயம் உனக்குள் இருக்கின்ற இந்த தேவையற்ற எண்ணங்கள் போக்கிவிடும், உனக்குள் இருக்கின்ற இந்த தேவையற்ற சிந்தனைகள் நிச்சயமாக நீக்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இன்று உனக்கு எதையும் சொல்லும் பொழுது அவை அத்தனையிலும் நீ நிறைவான ஒரு புரிதலை பெறுகின்ற நேரம் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். பல காலமாகவே உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கின்ற ஒருவர் உனக்குள் தேவையில்லாத எண்ணங்களை எப்பொழுதுமே தந்து கொண்டிருக்கின்றார். நீ எந்த காரியத்தை செய்தாலும் அங்கு உனக்கு எதிர்மறையான விஷயங்களை அவர் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றார். எதிர்மறையான சிந்தனைகளை, எதிர்மறையான எண்ணங்களை உனக்குள் தருவதோடு மட்டுமல்லாமல் அவை அத்தனையிலும் உன்னை இவர் எப்பொழுதும் மூழ்கி இருக்க செய்கின்றார். நல்லது நடக்கவிருந்தால் கூட நடக்காது என்று சொல்லிவிடுகின்றார். நீ ஒரு நல்ல காரியத்தை செய்ய தொடங்கினால் செய்யாதே என்று சொல்கின்றார். இப்படி உனக்குள் எதிர்மறையான எண்ணங்களை அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கின்றாய். இதனால் என் குழந்தை இப்பொழுது பல காரியங்களிலும் உனக்குள் எதிர்மறையான விஷயங்களை நீ கொண்டு வர தொடங்கிவிட்டாய். உனக்குள் பல விஷயங்களில் எதிர்மறையான சிந்தனைகளை நீ கொண்டு வர தொடங்கிவிட்டாய். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு எதிர்மறையான விஷயங்களையும் நீ முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள தொடங்கிவிட்டாய். அதனால்தான் இத்தனை காலமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த, பல சோதனைகளும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. எந்த இடத்திலும் உன்னால் எதையும் செய்ய முடியாதபடி இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய இன்னல்களை கொடுத்திருந்தது. என் குழந்தையே, எதற்கெடுத்தாலும் நீ கலங்கி விடாமல், எதற்கெடுத்தாலும் நீ வருந்தி விடாமல், உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்களில் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள முடியாமல் கலங்கி நின்றாய். தெய்வம் உன்னை சுற்றி இருந்தாலும் கூட தெய்வம் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு தெய்வம் உனக்கு தருகின்ற நிலையும் இருந்து தெய்வம் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுப்பது எதுவுமே உன்னால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருந்தது. அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் உன்னை தொடர்ந்திருந்த. இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நின்றாய். நான் சொல்கின்றேன் அல்லவா, அத்தனைக்கும் இவர்கள் உனக்கு கொடுத்த இந்த எதிர்மறையான எண்ணங்கள் தான் காரணம். அத்தனைக்கும் இவர்கள் உனக்கு விதைத்த இந்த எதிர்மறையான சிந்தனைகள் தான் காரணம். இனியும் இந்த எதிர்மறை எண்ணங்களை விடுத்து நீ வெளியே வரவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல இன்னல்களும் துன்பங்களும் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் மேலும் உன்னை துன்பங்களை வாட்டி வதைக்கும் என்பது எந்த பிரச்சனைகளும் கிடையாது. தடங்கல்கள் இல்லாமல் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களும் கவலைகளும் வந்து கொண்டிருக்கும். அதனால் இந்த நேரம், இந்த நொடி உன் சாயப்பா உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றத்தில் என் குழந்தை, உனக்கான நம்பிக்கையை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் குழந்தை நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் குழந்தை நீ என்னவெல்லாம் உனக்கு நடந்தது என்று சொன்னாயோ அதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ கலங்காதே. இனி எந்த தருணத்தையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தாதே. உனக்குள் இவர்கள் புகுத்தியதை எதிர்மறை எண்ணங்கள் அத்தனையும் உன்னை விட்டு வெளியேறி அவர்களுக்கே செல்லப் போகின்றது. ஏன் தெரியுமா? மற்றவர்களுக்கு எதிர்மறையான விஷயங்களை கொடுக்கின்றவர்கள் நீண்ட காலம் நேர்மறையான சிந்தனைகளோடு வாழ்ந்துவிட முடியாது. அவர்கள் எண்ணங்கள் முழுமையும் எதிர்மறையாக இருக்கும் பொழுது அவர்களும் முழுமையாக எதிர்மறையான விஷயங்களை பெறுபவர்களாக மாறிவிடுகிறார்கள். அவர்களுக்கும் இந்த வாழ்க்கையில் எதிர்மறைகள் முழுமையாக நடந்து எதிர்மறையான ஒவ்வொன்றையும் அவர்கள் சந்திப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் என்ன நடந்தது, ஏது நடந்தது வந்தது என்றாலும் அத்தனையிலும் இவர்களுக்குள் தோன்றுகின்ற இந்த விஷயங்களை இவர்கள் சரியாக புரிந்து கொள்வார்கள்.
காரணமில்லாமல், தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்திருந்தாலும் அதையெல்லாம் எண்ணி இனிமேல் நீ கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதையெல்லாம் யோசித்து நீ வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களுக்கு இப்படி ஒரு நிலை கிடைத்தால் எப்படி இந்த வாழ்க்கை மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இப்படி ஒரு நிலை இருந்தால் இந்த வாழ்க்கை இதையெல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால்தான் உன்னை விட்டு இந்த எதிர்மறையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவர்களை செல்லப் போகின்றது. உனக்கு நேர்மறையான விஷயங்கள் எல்லாம் புரிய தொடங்கப் போகின்றது. உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களில் இந்த அப்பா உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரங்களில் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கை வலிமைப்படுத்தப் போகின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.